கண்டிப்பாக ஒரு டாக்டர்னா ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி இல்லாமல் டாக்டர் ப்ரொஃபஷனே பண்ண முடியாது. ஆனால் இது கோர்ட் ஆஃப் லால போனாதான் இந்த பணத்தை தருவாங்களா இல்லை நார்மலாகவே இந்த மாதிரி பிரச்சனை வச்சு கிளைம் பண்ணால் தந்துடுவோம்? அப்படி தர மாட்டாங்க. பேசிக் கிரைட்டீரியா மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா போதும். ஸோ என்னதான் பிரச்சனை அப்படின்னா ஃபீல் வைக்கிறதுனால இஎம்ஐக்காரன் இஎம்ஐ எடுக்காமல் போகிறதில்லை. அனைவருக்கும் வணக்கம். ஹெல்த் கேர் மெட்ரிக் சேனலில் உங்களுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட யார் கெஸ்ட் இருக்காங்கன்னா மிஸ்டர் கோபால் சார். அவர் வந்து என்னோட ரொம்ப நாள் ஃப்ரெண்டு. எங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸு, எங்களோட ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் எல்லாமே அவர் கோபால் சார் தான் தராங்க. இந்த துறையில் அவரோட 25 வருஷமா இருக்காங்க. ஏன் இன்னைக்கு அவரை கூட்டிருக்கோம் அப்படின்னா, ஹெல்த் கேர் மெட்ரிக் சேனலோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஹாஸ்பிட்டல் செட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டல் செட் பண்ணுறதுக்கு நிறைய பணத்தை செலவழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டுறோம், ஒரு கிளினிக்கை கட்டுறோம். ஒரு டாக்டர் படிச்சு முடிக்கிறதுக்கு நிறைய செலவாகுது. 5 வருஷம் 6 வருஷம் ஒரு MBBS படிக்கவே நேரம் செலவாகுது. ஒரு டாக்டர் முழுசா படிச்சு முடிச்சுட்டு விளையாடுறோம்னா மினிமம் 12-15 வருஷம் ஃபுல் ஸ்பெஷாலிட்டி இருக்கவங்க படிச்சுட்டு வராங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு வரும்போது ஒரு சின்ன எரர்னால அவங்க கரியரே பாதிக்கப்படுது. ஒரு ஃபினான்ஷியல் பர்டன்ல அவங்கள வந்து அஃபெக்ட் ஆகுறாங்க. அப்போ ஒரு டாக்டரோ, ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர்ஸோ, ஒரு கிளினிக் ஓனர்ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஷியல் லைபிலிட்டிலேருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு இந்த இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ் பத்தி நம்ம கோபால் சார் கேள்வி கேட்க போறோம். கோபால் சார், அதை பத்தி எனக்கு சொல்லுங்க சார். கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அதில் முக்கியமாக டாக்டர். இந்த டாக்டர் வந்து அவரோட ப்ரொஃபஷனுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி பாலிசி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சார். ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி பாலிசி என்னென்னா, அவங்க அந்த ப்ரொஃபஷனில் ஏதாவது ஒரு ஹியூமன் எரர் ஏதாவது நடந்தால், ஒரு சர்ஜரி தவறாக பண்ணிட்டாலோ இல்லை ஒரு மெடிசன் மாற்றி எழுதிட்டாலோ இதுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து சூட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம நாட்டில் அதிகமாக நடக்கிறது இல்லை. பட் ஃபாரின்லாம் கண்டிப்பாக ஒரு டாக்டர்னா ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி இல்லாமல் டாக்டர் ப்ரொஃபஷனே பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷனல் இன்டெமினிட்டி போடலாம். இது ஒரு 4-5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று பிசிசியன் கன்சல்டன்ட்டு, ரெண்டாவது வந்து அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து சர்ஜன். இந்த மாதிரி ஒரு 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பிரீமியம் இருக்கும். பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. இது முதல்ல என்ன பண்ணுது அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் வந்து ஒரு எரர் நடந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து ஒரு சூட் போட்டார்னா அதுக்கு ஒரு நஷ்டஈடு கொடுக்கணும் டாக்டர். அந்த நஷ்டஈடு வந்து கோர்ட்டு என்ன சொல்லுதோ அந்த நஷ்டஈடு, இப்போ உதாரணத்துக்கு அந்த டாக்டர் வந்து ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுத்து வச்சிருந்தாரு. அந்த பேஷண்ட் வந்து ஒரு 50 லட்ச ரூபா போடுறாங்கன்னா அந்த 50 லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்ணிடும். 50 லேக்ஸ் வரைக்கும், 1 crore வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பிரீமியம் வந்து பெருசாக இருக்காது. இந்த கன்சல்டன்ட்டுக்கு, பிசிஷியன் அண்ட் கன்சல்டன்ட்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு 10,000 + GST அந்த மாதிரி வரும். 1 crore சொல்கிறேன். 1 crore பேர் ஆனம் 10,000 + GST வரும். அதுவே அனஸ்தீசியாங்கும் போது இன்னொரு 10% ஜாஸ்தியாக வரும். ஒரு 11,000 + GST வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருடைய பிரீமியமும் இருக்கும். அது வந்து இப்போதான் கொஞ்சம் டாக்டர் எல்லாம் ஒரு அவேர்னஸ் வருது. இப்போ நிறைய பேர் வந்து அதை அப்ரோச் பண்றாங்க. இது வந்து இன்டெமினிட்டின்றது ஒரு நாளைக்கு நம்ம மேல ஒரு கோர்ட் கேஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த கோர்ட் கேஸ்ல ஒரு கோர்ட் ஆஃப் லால நமக்கு நீங்க இந்த கிளைம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுத்துருவோம். நம்ம கையில இருந்து பாக்கெட்ல இருந்து தர தேவையில்ல, இன்சூரன்ஸ் கம்பெனியே கொடுத்துரும். ஓகே, பிரச்சனை ஆயிடுச்சு, இப்போ என்ன ப்ராசஸ், இப்போ ப்ராப்ளம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பணத்தை வாங்கி தருவது எப்படி? ஆமா, அந்த எரருக்கு உண்டான சாட்சி எல்லாமே, அந்த இது எல்லாமே வந்து கிளையண்ட்டே ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்க தான் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அந்த பேஷண்ட்டே கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம கோர்ட்டு நடத்தும் போது நாம் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரொசீஜர் வந்து இன்சூரன்ஸ் சொல்லிட்டோன்னா அவங்களுடைய அட்வொகேட் ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போவார். ஸோ அவங்க வந்து இது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா, நம்ம மேலே எரர் இருக்கு அப்படிங்கிறது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இன்சூரன்ஸ்லேருந்து அதை வந்து பே பண்ணிடுவாங்க. இருந்தாலுமே என்ன அப்படின்னா, அவங்க கோர்ட் ஆஃப் லால சப்போஸ் அவங்கள எரர் இல்லைன்னு கூட ஒரு தவறான ஒரு கேஸாக இருந்தாலும் அந்த கோர்ட்டில் அவங்க ப்ரூவ் பண்ணல, இல்லை நான் தப்பு பண்ணலன்னு நம்ம பண்ண முடியும். ஒருவேளை அது தவறு இருந்து பிரச்சனை ஆனாலும் அது பண்ண முடியும். ஆனா இது கோர்ட் ஆஃப் லால போனாதான் இந்த பணத்தை தருவாங்களா, இல்ல நார்மலாவே இந்த மாதிரி பிரச்சனை வச்சு கிளைம் பண்ணா தருவாங்க? அப்படி தர மாட்டாங்க. கோர்ட் ஆஃப் லால போனா மட்டும்தான். அப்போ சரி, அப்போ இதுல நோயாளிகளும் ஒரு டாக்டர் போய் பார்க்குறாங்க, அவங்க ஒரு பிரச்சனை, அதை வந்து டாக்டர் பண்ணது பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணாதான் இந்த கிளைம். கண்டிப்பா இல்லைன்னா கிடைக்காது. ஏன்னா ஒரு பிரச்சனை, நீங்க எனக்கு ஒரு 1 லட்சம் தரணும் அப்படின்னு சொன்னா அது தந்துட முடியுமா? தர மாட்டாங்க.
இப்போ அடுத்து பார்த்தோம்னா டாக்டரோட ப்ரொஃபஷன் பற்றி சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் அவருடைய ப்ராப்பர்ட்டி, ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஹாஸ்பிட்டல், டோட்டல் ஹாஸ்பிட்டல் பிளஸ் ப்ராப்பர்ட்டி என்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஃபயர் அண்ட் ஃப்ளட் இன்சூரன்ஸ்னு இருக்கு. ஃப்ளட் இன்சூரன்ஸ் இருக்கு. அந்த இன்சூரன்ஸ்ல ஃபயர், ஃப்ளட், எர்த்குவேக் 3 இதுவும் கவர் ஆகும். இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல அப்படிங்கிறதுனால நம்ம ஃப்ளட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, சென்னையில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க, கேரளாவில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி எர்த்குவேக் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபயர் அண்ட் ஃப்ளட் இன்சூரன்ஸ் வந்து பண்ணிட்டோம்னா அது எல்லாமே கவர் ஆயிரும். சார், இந்த ஃபயர் அண்ட் ஃப்ளட் இன்சூரன்ஸ்க்கு பில்டிங் ப்ராப்பர்ட்டிக்கு அந்த பிரீமியம் இயர்லி பே பண்ணணும். அது வந்து எப்படி இருக்கும், எவ்வளவு இருக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore பில்டிங்கோட டோட்டல் இது வேணா 1 crore பண்றாங்க அப்படின்னா டோட்டலா ஒரு 20,000 அந்த மாதிரி பெர் ஆனம் அந்த மாதிரி இருக்கும். 20,000 பிளஸ் ஜிஎஸ்டி 2% கூட இல்ல, 0.2% அவ்வளவுதான் வரும் சார். இயர்லி அந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் வந்து அவங்க ஒரு அப்படியே கண்டினியூஸா எதுவும் கிளைம் இல்லைன்னா நோ கிளைம் போனஸ் மாதிரி கூட கிளைம் பிரீமியம் கம்மியாக இருக்கான வாய்ப்புகள் கூட கன்சிக்வெண்ட் இயர்ல கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர்ஸ், நீங்க பார்க்கணும், இது 0.2% தான். நீங்க 1 கோடி ரூபாய் போட்டோ 5 கோடி ரூபாய் போட்டோ நீங்க பில்டிங் கட்டுறீங்க. அப்போ 0.2%னா அது வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இப்போ 1 கோடினா அதுக்கு வந்து 20,000 ரூபாய் தான் இன்சூரன்ஸ் சொல்றாங்க. நாளைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, ஏதாவது நம்ம ப்ராப்பர்ட்டி ப்ராப்ளம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கும் போது அது நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கும் நம்மளோட பாக்கெட்டுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம இன்சூரன்ஸ் பார்த்துக்குவாங்க. கண்டிப்பா இது இல்லைன்னா நீங்க ஒன்று பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இது என்ன சொல்றோம் அப்படின்னா, நான் முக்கியமா இந்த சேனல்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாக்டர்ஸ்க்காக பண்றேன். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து ஆல்ரெடி அவங்க அப்பா அம்மா டாக்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா எல்லாமே சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அவங்க 30 வருஷம் 40 வருஷம் ப்ராக்டிஸ்ல இருப்பாங்க. என்ன மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க உங்களுக்கு சொல்லி தந்துடுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா இருக்கும்போது உங்க அப்பா அம்மா வேற தொழில்களில் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு தெரியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்றோம். சரி, இப்போ அடுத்த கொஸ்டின். இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ள நிறைய மிஷினரிஸ் இருக்கு. அந்த மிஷினரி வந்து ரிப்பேர் ஆயிடுது. இப்போ ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அதுக்கு மாசமானா ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டியிருக்கு. இந்த இஎம்ஐ கட்டுறது அந்த மிஷின் ஒர்க் ஆகி வர காசுல தான் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ இந்த மிஷினரி ரிப்பேர் ஆயிட்டா என்ன பண்றது? அதுக்கு ஏதாவது இன்சூரன்ஸ் இருக்கா? அதான், மிஷினரி ரிப்பேர் ஆயிட்டா மெஷினரி பிரேக் டவுன் இன்சூரன்ஸ் இருக்கு. ஸோ அந்த மெஷினரிக்கு வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு என்ன செலவாகுதோ அது வந்து நம்ம இன்சூரன்ஸ்ல மெஷினரி பிரேக் டவுன் இன்சூரன்ஸ்னே தனியார் மிஷினரி பிரேக் டவுன் இன்சூரன்ஸ். அது கொஞ்சம் லிட்டில் பிட் பிரீமியம், அந்த ஃபயர் இன்சூரன்ஸோட கொஞ்சம் பிரீமியம். ஃபயர் இன்சூரன்ஸ்க்கு ஒரு 15,000 20,000 வருதுன்னா இது ஒரு 25,000 30 அந்த மாதிரி வரும். 1 crore அது வந்து மிஷினரி பிரேக் டவுன் இன்சூரன்ஸ்ல கவர் பண்ணிக்கலாம். 15 lakhs ஒரு மிஷின்னா 15 lakhsக்கும் பண்ணலாம். 15 lakhsக்குன்னா அது கம்மியாக தானே, பிரீமியம் கம்மியாக வரும். 10,000 ரூபாய்க்குள்ளேயே சேலாயிரும். கார் இன்சூரன்ஸ் மாதிரியே, கார் இன்சூரன்ஸ் மாதிரி மிஷினரி பிரேக் டவுன் இன்சூரன்ஸ்ங்கிறது நீங்க சொல்றது கரெக்ட். கார் இன்சூரன்ஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது மாதிரி நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கு. ஈவன் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ல 5 crore 10 crore மிஷின் வச்சிருக்காங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு வரக்கூடிய மிஷின்ஸ்லாம் வந்து ரேடியேஷன் தெரப்பி மிஷினரிஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் சார், இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன பிரச்சனைன்னு சொல்லி அவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் சீல் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி. அப்போ அது சீல் வச்சதுனால இப்போ என்னதான் பிரச்சனை அப்படின்னா சீல் வைக்கிறதுனால இஎம்ஐக்காரன் இஎம்ஐ எடுக்காம போறது இல்லை. அதான் இல்லையா? தப்பு இருக்கோ சரி இருக்கோ கண்டிப்பா அதுக்காக அந்த மாசம் கட்ட வந்த இஎஸ்ஐ பிஎஃப் கட்ட வேண்டாம்னு சொல்லப்படுது எம்ப்ளாய்க்கு. அன்னைக்கு ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் வந்து எனக்கு சம்பளம் போட வேணாம், நீங்களே கஷ்டப்படுறீங்க சொல்ல போறது இல்லை. கண்டிப்பா இபிக்காரன் இபி பில் வாங்காம போறது இல்லை. இப்போ இவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மூடிட்டாங்க. ஒரு 1 month பிளாக் 2 month பிளாக் இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனரை எப்படி ஹாஸ்பிட்டல் ரன் பண்றது? அதான், இது ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டு இல்லை, பொதுவாகவே பிசினஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பிசினஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸ் இந்த கோவிட் சமயத்துல எல்லாம் ஹாஸ்பிட்டல் நல்லா ஓடிச்சு, ஆனா மீதி பிசினஸ் எல்லாம் வந்து சஃபர் ஆச்சு. ஸோ அந்த டைம்ல தான் கொஞ்சம் அவேர்னஸ் வந்து பீப்புள்ஸ்க்கு வந்தது. ஸோ அந்த பிசினஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸ்ன்றே இருக்கு. அது எல்லா ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லயும் இருக்கு. அது போட்டுட்டோம்னா இதனால வர ஃப்ளட்டுனாலையோ இல்லை வந்து இந்த மாதிரி இன்டரப்ஷன்னால பிஸ்னஸ் பாதிக்குதுன்னா பிஸ்னஸ் இன்டரப்ஷன் இன்சூரன்ஸுங்கிறது
இதுக்கு பார்த்துக்கலாம். ப்ரீமியம் ஐடியா இருக்கா சார்? இப்போதான் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு டாரிஃப் அப்படிங்கிறது இல்லை, நான் டாரிஃப் பிரீமியம் தான். அந்தந்த பிசினஸை பொறுத்து அந்த பிரீமியம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனர் ஒரு நாளைக்கு 50 ஓபி பார்ப்பாரு. அப்ப அவருக்கு வந்து ஒரு நாளைக்கு வரக்கூடிய வருமானம் வேறையா இருக்கும். சோ அவங்க கூட வர வருமானத்தை பொறுத்து இது இருக்குதா? பிசினஸை பொறுத்து, கேட்டகரி ஆஃப் பிசினஸை பொறுத்து அந்த பிரீமியம் வந்து சேஞ்ச் ஆகும். ஜென்ரலா வந்து ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது ஹெல்த் இன்சூரன்ஸ் வராங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஹாஸ்பிட்டல்ல எம்பேனல்மெண்ட் பண்ணணும்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுல நிறைய டாக்டர் இந்த எம்பேனல்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா? எம்பேனல்மெண்ட் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த இன்சூரர்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து ஒரு டீம் இருக்கு. அதுல டாக்டர்ஸ் இருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து விசிட் பண்ணுவாங்க. இவ்வளோ பெட் இருக்கணும் அப்படின்னு, மினிமம் 5 பெட்ஸாக இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அது பெட்டு தான் கணக்கு மேக்ஸிமம். ப்ளஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கா, வேற ஃபெசிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து மேக்ஸிமம் அப்படி எம்பேனலில் வந்து இது ப்ராப்ளம் இருக்காது. இந்த பேசிக் கிரைட்டீரியா மட்டும் அந்த ஹாஸ்பிட்டல் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தா போதும், கண்டிப்பாக எம்பேனல்மெண்ட் பண்ணிக்குவாங்க. தேங்க்யூ கோபால் சார். நீங்க வந்து இன்னைக்கு காலை ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டீங்க இந்த இன்டர்வியூக்காக. நீங்க வந்து எனக்கு ப்ரொஃபஷனல் இண்டெம்னிட்டி இன்சூரன்ஸ் என்னன்னு சொன்னீங்க. அப்புறம் பிரேக் டவுன் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு புதுசா இருந்திருக்கும். 5 years ஃபிளட் இன்சூரன்ஸ். அதே போல லாஸ்டா வந்து பிசினஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் இன்சூரன்ஸ் பத்தி நம்ம சொன்னோம். அதாவது பிசினஸ் இன்டரப்ஷன் அந்த பிசினஸ் பத்தி சொன்னோம். கண்டிப்பா இதுல உபயோகமா இருக்குங்க. தேங்க்யூ ஃபார் கமிங் டுடே. அப்புறம் கோபால் சாரோட ஃபோன் நம்பர் அண்ட் அவரோட இமெயில் ஐடி இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நாங்கள் போடுறோம். நீங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இதை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குன்னா டைரக்டா அவருக்கே ஃபோன் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.